யோபு 22ஆம் அதிகாரம் 21வது வசனம். யோபுவின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 21வது வசனம். பக்க எண் பழைய ஏற்பாடு 653 653 653 பழைய ஏற்பாடு 653. யோபுவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 21வது வசனம். 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்கலாமா? நீர் எப்பா யோபு, நீர் தேவனோட பழகி சமாதானமாயிரும், அதனால் உனக்கு நன்மை உண்டாகும். ஆமென், ஆமென். தேவனோட பழகுறவனும் தேவனை பழக்கம் பிடிச்சு வச்சிருக்கிறவனும் பாக்கியவான். தேவனோட பழகுறவன். பழகுறதுன்னா என்னது தம்பி தெரியுமா? நீ யாரோட பழகிட்டு இருக்கிற? ஓ, ஃப்ரெண்ட்ஸோட பழகுறியாப்பா? பழகுறதுன்னா என்னதுப்பா? என்னடா எப்படா இருக்க, நேற்று என்னடா சாப்பிட்டேன், இன்னைக்கு அங்கே போகலாமாடா, அங்கே போய் விளையாடுமாடா, இதெல்லாம் இதானே பழகுறதுன்னா என்னது? ஒரு கலந்துரையாடல், ஒரு கான்வர்சேஷன், ஒரு உறவு அதில் இருக்கும். அதான் பழகுறது, அப்படிதானே? தேவனோட பழகுறோமா? வசனம் சொல்லுது, நீ அவரோடே பழகி என்ன செய்யணும்? ஒரு பழக்கம் நமக்கு இருக்கா? நமக்கு தெரிஞ்ச அதிகாரிகளை நம்ம பழக்கம் பிடிச்சு வச்சுக்க பார்க்குறோம். உண்மைதானே? வளைச்சு போட்டுக்க பார்க்குறோம். எதுக்கு? அந்த ஐயா கையெழுத்து போட்டா நமக்கு ஒரு சென்ட் இடம் கிடைக்கும். அந்த ஐயா சொல்லிட்டாருன்னா நமக்கு 2 வண்டி ரோடு மண்ணை இறக்குவாங்க. அவரை கொஞ்சம் பழக்கம் பிடிச்சி வச்சுக்குவோம். அதுக்கு என்ன செய்வீங்க? அந்த பக்கம் ஐயா ரோட்டில் வந்தா, ஐயா கொஞ்சம் தண்ணி குடிங்க, கொஞ்சம் டீ சாப்பிட்டு போங்க, சேரை போட்டு உட்காருங்க ஐயா. இதெல்லாம் என்னது? பழக்கம். பழக்கம். தேவனோடே பழகி சமாதானமாயிரும். அப்படின்னா அவரோட நீ சண்டைண்டா போட்டுக்காத, ராசியாரு. அப்படின்னா சமாதானம் என்ன அர்த்தம்? உனக்கும் தேவனுக்கு இடையில சண்டை சச்சரவு வேணாம்ப்பா, ராசியாரு, சண்டை போட்டுக்க வேண்டாம். அப்ப தேவனோட நம்ம சண்டை போட்டுக்க கூடாது. அப்படின்னா அவரோட நமக்கு என்ன வேணும்? ஒரு பழக்கம் வேணும். நம்ம தேவனோட பழகி இருக்கிறோமா? அந்த மாதிரி ஒரு தாட் நமக்கு வருதா? அவர் எங்க, நான் எங்க? அவர் சிஎம், நான் ஒரு சாதாரண குடிமகன், அப்படிதான் நினைக்கிறோம். அவர் கடவுள், நான் ஒரு படைப்பு, நான் எங்க போய் அவர்கிட்ட பழக? இப்படி நம்மளாவே பிரிச்சு 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 அவரை தனிமைப்படுத்திடுறோம். ஆமேன், ஆமேன். உண்மைதானே அது? நம்ம தேவனோட பழகுன்னுட்டு தேவன் எதிர்பார்க்கிறாரு. நம்ம நிறைய காரணங்களை சொல்லி தள்ளி போயிட்டே இருக்கிறோம். அந்த காரணங்களை நம்ம நியாயம் வேறப்படுத்துறோம். என்ன நியாயம்? அவர் தெய்வம், நான் மனுஷன், எப்படி அவர்கிட்ட போய் ஒன்னா செய்யறது? அவருக்கு எனக்கு ஏணி வச்சா விட எட்டுமா? ஆமேன். அவரோட எனக்கு ஒரு பழக்கம் கிடைச்சத என்னைய சொல்றேன். அவரோட எனக்கு ஒரு பழக்கம் கிடைச்சத என் வாழ்க்கையில பெரிய பாக்கியமா நினைக்கிறேன் நான். ஆமேன். இந்த பழக்கம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் கிடைச்சிச்சு எனக்கு. அதுக்கு முன்னாடி ஞானம் எடுத்துட்டேன். அதுக்கு முன்னாடியே பைபிள் எனக்கு தெரியும், எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா ஒரு 10-11 வருஷமா தான் இந்த ஆளோட எனக்கு ஒரு பழக்கம் கிடைச்சது. ஆமேன், ஆமேன். பழகுவோமா? வாங்க பழகலாம். கர்த்தர் நல்லவர். எந்த பிரச்சனையும் என்னை ஜெயிக்கிறதுக்கு வர்றதில்லை. முதல்ல அதை நம்புங்க. உங்க வீட்டில், உங்க உடம்புல, உங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உங்களை ஜெயிக்கிறதுக்கு வரல. ஆமேன். அப்புறம் என்னத்துக்கு வருது? உங்ககிட்ட தோத்துட்டு போறதுக்காக வருது. ஆமேன். இதுதான் தேவனுடைய பிள்ளைகள் பார்க்கிற பார்வை. கோலியாத்து களத்துக்கு வந்தான், அது ஒரு பிரச்சனை இஸ்ரவேலர்களுக்கு. ஆனா அவங்க எப்படி பார்த்தாங்க? சவுல் எல்லாருமே வந்துட்டான், ஐயோ வந்துட்டான்னு புலம்புனாங்க. ஆனா தாவீது அப்படி பார்க்கல. நீ என்னைய ஜெயிக்க வரல, நீ என்னட்ட தோத்துட்டு போக வந்திருக்கன்னு தான் தாவீது உள்ள போனான். ஆமேன்.
யோசேப்பும் அப்படிதான் கணக்கில் எடுத்தான். குழியில போட்டாங்க, போச்சு போச்சு போச்சு, இனிமே என் வாழ்க்கை அப்படி அவ்வளவுதான் இல்ல. ஜெயில போட்டாங்க, இனிமே வாழ்க்கை எனக்கு அவ்வளவுதான் இல்ல. இல்ல, நீ யோசிச்சு பாருங்களேன். தாவீது வாழ்க்கையை எடுத்துக்கங்க, யோசேப்பு வாழ்க்கையை எடுத்துக்கங்க, பவுல் வாழ்க்கையை எடுத்துக்கங்க. வந்த பிரச்சனை எல்லாம் இவங்களை ஜெயிக்கல, இவங்க தான் அவங்கள ஜெயிச்சாங்க. சொல்லுங்க, இவங்க தான் பிரச்சனையை ஜெயிச்சாங்க தவிர பிரச்சனை இவங்களை ஜெயிக்கலை. ஆமே, இந்த பாயிண்ட் உங்களுக்கு ஆழம் ஆயிடுச்சு அப்படின்னா பிரச்சனை வந்தோடனையும் நீங்க கூனி குறுகி ஓன்னு உட்காந்துட மாட்டீங்க. ரெண்டாவது, ஏன் பிரச்சனை வருது நமக்கு கேள்வியும் கேட்க மாட்டீங்க. பிரச்சனை வரும், எதுக்காக வருது? தோத்துட்டு போகத்தான் வருது. ஆமேன். நான் கேரண்டியா சொல்றேன், உங்களை பிரச்சனை ஜெயிக்கவே ஜெயிக்காது, அதுக்கான அனுமதி இல்லை. ஆமேன். ஏன் அப்படின்னா யோவான் எழுதின சுவிசேஷம் எடுங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 16 நினைக்கிறேன், எடுங்க. ஏன் பிரச்சனை என்ன ஜெயிக்காது அப்படின்னா 16ஆம் அதிகாரம் 153, புதிய ஏற்பாடு 153, 153 பக்க நம்பர். அதுல இயேசு பேசுறாரு கடைசியா, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயிச்சேன். எப்பா, உலகத்துல உனக்கு என்ன இருக்கு? பிரச்சனை இருக்குப்பா. ஆனாலும் இப்ப நான் சொல்றதை கேட்டு கொஞ்சம் தைரியம் கொள்ளுங்க. என்ன அப்படின்னா, நான் உலகத்தை ஜெயித்தேன். அதனால என்ன ஆண்டவரே சொல்ல வரீங்க அப்படின்னா, உங்களை பிரச்சனை ஜெயிக்காது. நான் உலகத்தை ஜெயிச்சேன், அதனால இப்ப என்ன சொல்ல வரீங்கன்னு அவர்கிட்ட கேட்டா, உங்களை பிரச்சனை ஜெயிக்காது. ஆனா என்ன வரும்? பிரச்சனை வரும். அதாவது பிரச்சனை வர்றத தடுக்க எனக்கு கூப்பிட்டா நான் வேற இடத்துக்கு போயிடுவேன், அங்க வரமாட்டேன். நான் நீ என்னதான் ஜெபம் பண்ணாலும் நாங்க வரமாட்டேன் நான். ஆனா பிரச்சனை உன்னை ஜெயிக்கிற மாதிரி இருக்குன்னு நினைச்சு கூப்பிட்டேன்னா நான் வந்துடுவேன். ஜெயிக்க நான் விட மாட்டேன். ஆமேன். அப்ப உங்க வாழ்க்கையில ஒரு கண்ணீர், ஒரு கவலை, ஒரு குழப்பம், ஒரு போராட்டம், ஒரு அக்கப்போர் வந்துச்சுன்னா இந்த வசனத்தை எடுத்துக்குங்க. யோவான் 16 எடுங்க. எடுத்துட்டு ஆண்டவர் உலகத்தை ஜெயிச்சாரு, அதனால இந்த பிரச்சனை என்ன ஜெயிக்காது, இது ஜெயிக்க வரல, என்னட்ட தோத்துட்டு போக வந்திருக்கு. ஆமேன்.